வணக்கம். சென்னை ராயபுரம்ல இருக்கக்கூடிய லக்கி பாட் ஒரு ஷோரூமையே ஃபுல்லா வரலட்சுமி பூஜாவுக்காக டெடிகேட்டடா அவ்வளோ ஐட்டம்ஸை வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஆப் இருக்கு, வெப்சைட் இருக்கு, வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்பப்போ அப்டேட்டும் தெரிஞ்சுக்கலாம். கோயம்பேடு மார்க்கெட் போய் நிறைய பூ வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணிடலான்ற மாதிரி பார்த்தோன்னே அந்த அளவுக்கு ஃபுல்லி அப்படியே அழகா ஒரு செட்டப்பை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாண்ட் வந்து சைஸ் வாரியா கிடைக்குது. ஸோ இந்த ஸ்டாண்டில் நீங்கள் உங்களுடைய பட்டுப்புடவையை போட்டுக்கணுன்னாலும் சரி, இல்லை நீங்கள் பூ அலங்காரங்கள் நிறைய தோரணம் மாதிரி போடணுன்னாலும் போட்டுக்கலாம். வாழைக்கன்று ஸ்டாண்டு நீங்கள் பக்கத்தில் அழகாக வச்சு டெக்கரேஷன் ஐட்டம் பாருங்கள். இது ஒரு செமி சர்க்கிள் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இடத்த அடைக்காமல் அழகாக நீங்கள் வந்து அம்பாளுக்கு முன்னாடி தாமரை பீடத்தில் இருக்கிற அம்பாளோட ஃபேஸ்லேருந்து உடம்புலேருந்து கை கால்கள் தனியாக வேணுமா எல்லாமே கிடைக்குது. ஸ்டென்சில்ஸ் வந்து அட்டகாசமாக வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி அதில் ஒரு துளசி மாடத்தில் விளக்கு அப்படின்னு நமக்கு ஐடியாஸ் நிறையா கொடுத்துருக்காங்க லக்கி பாட்டில். அம்பாளுக்கு பக்கத்தில் 2 பக்கமும் நம்ம வந்து விளக்கு ஏற்றி வைப்போம். அது மகாவிஷ்ணு ஒரு பக்கமும் மகாலட்சுமி தாயார் ஒரு பக்கமும் இருக்கிற மாதிரி இவங்க செட் பண்ணி காட்டியிருக்காங்க. நியூ லான்ச் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், அடுக்கு விளக்குகள் கோயில் மாதிரி நம்ம வீட்டில் அவ்வளோ அழகாக ஜெகஜோதியாக எல்லாத்துலேயும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு சூப்பராக ஏற்றி விட்டிங்கன்னா அம்பாள் வந்து ரொம்ப ஜெகஜோதியாக இருக்கிறத பார்க்க முடியும். இந்த செட்டப்பை வந்து நீங்கள் சைஸ் வாரியாக இவங்கள்ட்ட இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பரில் தொடர்பு கொண்டீங்கன்னா என்ன சைஸ் வரைக்கும் இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணிக்க முடியும்னு அவங்க ஐடியாஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இல்லை நம்ம அரிசியை நிரப்பி வைக்கிறதா இருக்கட்டும், அல்லது நீர் விளாவறதுக்கு தண்ணி வைக்கணும் அப்படின்னா கூட இது ரொம்ப அழகான ஒரு பாத்திரமா இருக்குது. ஒரு பக்கம் மகாலட்சுமி, ஒரு பக்கம் மகாவிஷ்ணு பெருமாள் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. சங்கு பாருங்க, ரொம்ப க்யூட்டாக அழகான ஒரு சங்கு. லக்ஷ்மி வஸ்துக்கள் ரொம்ப பேசிக்காக அந்த குந்துமணியாக இருக்கட்டும், அல்லது தாமரை விதையாக இருக்கட்டும், அந்த சோழிகள் இருக்கிறது, இந்த காயின்ஸ் இருக்கிறது, இதெல்லாம் பேசிக்காக இருக்கக்கூடியது எல்லாமே அதில் வச்சுருக்காங்க. லகு நாரியல்லேருந்து அந்த ஏகாஞ்ச் நாரியல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேருந்து கோமதி சக்ராஸ்லேருந்து எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. பேசிக் செட்டப் மாதிரி ஒரு குட்டியாக அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க ஒரு பேசிக்காக எப்படி ஒரு அம்பாளை அலங்காரம் பண்ணி வச்சு ரொம்ப சின்ன சைஸ் கலசம், இது பார்த்தீங்கன்னா மொத்தமே அம்பாளோட சைஸ் வந்து 1 ஃபீட்டுக்குள்ளே வந்துடும். பீடம் தனியாக நீங்கள் வாங்கிக்கலாம். அது மாதிரி அஷ்டோத்திரம் சொல்லி ஒரு சிம்பிள் பூஜை நடத்துறதுக்கு தேவையான ஒரு மெட்டல் ஸ்டாண்ட், அதுக்கு வேணுங்கிற 108 அந்த பூக்கள் உங்களுக்கு வந்து பேக்கெட்டில் கிடைக்கும். அதையும் வச்சு இவ்வளோ ஒரு சிம்பிள் செட்டப் பண்ணி காட்டியிருக்காங்க. ஒரு MDFல செய்யப்பட்ட 2 பக்கமும் வாழைக்கன்று, அது பார்க்குறதுக்கு அழகாக டெக்கரேட்டடாக இருக்கிற மாதிரி. இதில் நீங்கள் உங்களுடைய வீட்டில் பாரம்பரியமாக பழக்கத்தில் இருக்கக்கூடிய முகத்தை மாற்றி வச்சுக்கணுன்னாலும் நீங்கள் அம்பாளை அப்படி பண்ணிக்கலாம். கல்யாணம் ஆன புதுசில் முதல்ல வரலட்சுமி நோன்பு பண்ணுறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பேசிக் ஆப்ஷன். அதுக்கப்புறம் வருஷம் நம்மளுடைய வாழ்க்கையோட தரம் உயர்ந்துட்டே போகும். மகாலட்சுமியை நம்ம நல்லா கொண்டாடலான்னு தோணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன், நல்ல ஒரு செல்வ வளத்தோட நான் இருக்கேன், எல்லாமே மகாலட்சுமியோட அனுகிரகம் தான் அப்படின்றவங்க சூப்பராக இப்படி ஒரு மகாலட்சுமி அமர்ந்த கோலத்தில் அருமையாக இந்த ஸ்டாண்ட் எல்லாமும் நான் வந்து உங்களுக்கு தொடர்ந்து காட்ட போகிறேன். இதில் அந்த சிகை அலங்காரத்துலேருந்து எல்லாமே பாருங்கள், மாலைகள்லேருந்து எல்லாம் A to Z அத்தனை அலங்கார பொருட்களும், நகைகள், ஆபரணங்கள் அத்தனையும், இந்த மாதிரியான வாகை மாலைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து A to Z இங்கே லக்கி பாட்டில் அவைலபிளாக இருக்குது. 3 படி. இது ஒரு ஃபோல்டபுள் ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டை நீங்கள் வரலட்சுமி நோன்புக்கு பயன்படுத்தி இங்கே அம்பாள்லாம் வச்சு காட்டியிருக்காங்க. அஷ்டலக்ஷ்மி மாதிரி நீங்கள் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணலாம். அப்படி இல்லையா, நீங்கள் வந்து என்னென்ன மங்கள பொருட்கள்லாம் நீங்கள் அம்பாளுக்கு கீழே வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் நீங்கள் அழகாக இந்த படிகளில் வச்சிடலாம். அதாவது நவ தானியங்களாக இருக்கலாம், அல்லது பழங்களாக இருக்கலாம், என்னென்ன நைவேத்தியங்களோ அது அத்தனையும் நீங்கள் இந்த படியில் வச்சு செட் பண்ணி அழகாக நீங்கள் வரலட்சுமி நோன்பப்பவே ஒரு கொலுப்படியே செட் பண்ணிடலாம். கலசத்தில் மாலையே போட முடியலன்னு பல பேருக்கு வருத்தம் இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மாலாம் அப்படி தான், அப்படியே நழுவி விழும். இப்போல்லாம் நிறைய கேஜெட்ஸ் வந்தாச்சு. அந்த மாதிரி தான் நீங்கள் தேங்காய் கலசத்தில் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த தேங்காய் மேலே வச்சு அழகாக லைனாக எத்தனை அடுக்கு மாலை வேணாலும் நம்ம மகாலட்சுமிக்கு போட முடியும். அது மாதிரி ஒரு கேஜெட் தான் இந்த ரெண்டும். இப்போ நீங்கள் பார்க்குறது கலசத்தில் கை கால்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க இல்லையா, அப்போது பெருசாக நல்ல உருவம் பெருசாக பிறகு இந்த மாதிரி ஒரு கேஜெட்டும் இருக்குது. இதுலேயும் நீங்கள் மாலைகள் நிறைய சாத்திக்கலாம், நகைகள்லாம் போடுறதுக்கு வாகா இருக்கும். வரலட்சுமி அம்பாள் எதில் உட்காந்துருக்கா அப்படின்னு உங்களுக்கு
ஒரு யோசனையா இருக்கும். முழுமையா ஒரு அம்பாளே அப்படியே அழகா உட்காந்துருக்கிறத பார்க்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்ட்ல தான் வச்சு அலங்காரம் பண்ணி அழகா ஒரு உருவத்தையே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்து அவைலபிளா இருக்கு. இது எல்லாமே நீங்க அழகா டிஸ்மேண்டில் பண்ணி ஸ்டோரேஜ் ரொம்ப ஈஸி. வீட்ல இருக்கக்கூடிய வயசானவங்க கூட ஈஸியா இத நம்ம ஸ்க்ரூ அப் பண்ணி ரெடி பண்ணிட முடியும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கைடோட உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் வந்துரும். அந்த பெரிய ஸ்டாண்ட் பார்த்தோம் இல்லையா, அது 32 இன்ச்சஸ். இது வந்து 19 இன்ச்சஸ். இதுலேயும் நீங்கள் கை கால்லாம் வச்சு அம்பால ஃபுல் புடவை கட்டி அழகாக அலங்காரம் பண்ண முடியும். இன்னொரு ஆப்ஷன் பாருங்க, இதுவும் கை கால்லாம் செப்பரேட்டாக வைக்கிறதுக்கான அந்த பாதத்தெல்லாம் பிளேஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன், கைகள் வைக்கிறதுக்கான கை வந்து இதில் கொடுத்து கட்டுறதுக்கான ப்ரொவிஷனோட இன்னொரு சைஸும் நம்ம பார்க்குறோம். அடுத்து என்கிட்ட ஒரு குடம் தான் இருக்குது. அந்த குடத்துல தான் எப்போதும் நாங்கள் பண்ணுற பழக்கம் அப்படின்னா, அழகாக நீங்கள் குடத்தை வச்சு மாலைகள் சாத்துறதுக்கான ப்ரொவிஷனோட ஒரு சிம்பிளான ஸ்டாண்டு பார்க்குறீங்க. வாழைத்தாறு பாருங்க, 14 அடுக்கு வருது. பெரிய வாழைத்தாரா இந்த மாதிரி சைஸஸ் வந்து இப்போ இந்த 4 அடுக்கில் இருக்கிறதுலேருந்து தொடங்கி 14 அடுக்கு இருக்கக்கூடிய வாழைத்தாறு வரைக்கும் இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. வாழை கண்ணு பாருங்க, அதை விட இந்த ஸ்டாண்டு வந்து பெரிய வாழை மரத்தையே தாங்கும் போல இருக்குது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்டர்டியான ஒரு ஸ்டாண்ட் வந்து ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்குது, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்லேயும். அந்த ஷேப்லேயே பாருங்கள் அழகாக நீங்கள் இந்த இடத்துல தாமரைப்பூ போட்டு வரதும் இருக்குது. பெருமாள் போட்ட மாதிரி ஒரு ஸ்டாண்டும் நம்ம பார்க்குறோம். இது எல்லாத்தையும் விட அந்த மகாலட்சுமி தாயார் வர்றது அழகான ஒரு த்ரெட் ஒர்க்கு கொடுத்து சூப்பராக அந்த வெல்வெட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமும் இன்னோவேட்டிவாக கொண்டு வந்திருக்காங்க. அண்டு மயில் மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் வேறு வேறு இருக்கிறதும் இருக்குது. ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான வாழைக்கண்ணு ஸ்டாண்டும் இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. நார்மலாக சின்ன சைஸில் எப்போதுமே ரொட்டீனாக நம்ம வைப்போம் இல்லையா, அந்த ஸ்டாண்டுமே இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாழைக்கண்ணை வாங்கி இதில் சொருகி வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இந்த ஸ்டாண்டும் அவைலபிளாக இருக்குது. கல்யாண பொண்ணுக்கெல்லாம் நம்ம சாரீ ட்ரேபிஸ்ட்டை கொடுத்து தான் நம்ம அழகாக அயனிங் பண்ணி வாங்குவோம். அந்த மாதிரி அருமையான ஃப்ரில்ஸோட சூப்பராக இந்த ட்ரேப்பிங் பண்ண ஈஸியாக அப்படியே சுற்றி கட்டிடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் மகாலட்சுமி அழகாக அலங்காரத்தோட ரெடி ஆகிடுவாங்கிற மாதிரி அருமையாக இருக்குது. சைஸ் வாரியாக இவங்க கிட்ட கிடைக்கிது. எவ்வளோ நெருக்கமாக அந்த ஃப்ரில்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்கள். அம்பாள் பார்க்குறதுக்கு தாயார் பத்மாவதி மாதிரி அவ்வளோ அழகாக நமக்கு காட்சி கொடுப்பாங்க. 5.5 அடி கிட்டத்தட்ட உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டாண்டு பார்க்குறோம். இந்த ஸ்டாண்டில் நீங்கள் அழகாக என்ன பேக்ட்ராப் போடணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது பூக்களால் அலங்காரம் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி பேக்ட்ராப்பும் அவங்கள்ட்ட நிறைய மாடல்ஸில் நிறைய சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. மகாலட்சுமி கலசத்தில் இருக்கிற மாதிரியே அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொன்று, இந்த கிளாத்தும் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ லாங் லாஸ்டிங்காக நீங்கள் பல வருஷம் வச்சு பயன்படுத்தலாம். பூ அலங்காரமும் நீங்கள் இதில் பண்ணிக்க முடியும். இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான பேக்ட்ராப் வந்திருக்கு பாருங்க, அழகாக தாமரை பூவோட. இது வந்து ஃபோல்டபுள், அதுதான் இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். இதை நீங்கள் அழகாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ ஃபோல்டு பண்ணி இங்கே ஈஸி ஸ்டோரேஜாக நீங்கள் வச்சுக்க முடியும். மயில்லாம் எவ்வளோ டெக்கரேட்டடாக இருக்குது. ஒரிஜினல் மயில் தோகைகளை பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க. 2 பக்கமும் தாமரை பீடம் வர்ற மாதிரி அழகாக. இந்த அலங்காரத்தை பார்த்தாலே நம்ம அப்படியே ரெடிமேடாக வாங்கி கொண்டு போய் ஈஸியாக வச்சிடலாம். ஒர்க்கிங் உமன்லாம் கஷ்டப்பட தேவையே இல்லை. நடுவில் கலசத்தில் அல்லது நீங்கள் அம்பாள் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அம்பாளை வச்சா முழுமையடைஞ்சிரும் இந்த அலங்காரம். 2 வாழைக்கண்ணு ஸ்டாண்டு பக்கத்தில் வச்சாச்சு, அம்பாளை நடுவில் வச்சாச்சு, அந்த வாகை மாலையெல்லாம் போட்டு அம்பாள் அவ்வளோ பூரணமாக ஒரு 10 நிமிஷத்தில் எல்லா பொருட்களும் A to Z லக்கி பாட்டில் இருக்குது. வாங்க வேண்டியது, அப்படியே வச்சு நம்ம பூஜை மட்டும் பண்ண வேண்டியது, நைவேத்தியம் வீட்டில் ரெடி பண்ணிக்க வேண்டியது. இவ்வளோதான் நம்மளோட வேலைன்ற அளவுக்கு சிம்பிளிஃபைடாக எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க லக்கி பாட். அம்பாள் பார்க்குறீங்க, கீழே ஸ்டாண்டு பாருங்களேன், ரொட்டேஷனில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டாக இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. நீங்கள் கரண்ட்டில் ப்ளக் பண்ணிவிட்டு சூப்பராக ரொட்டேஷனில் அருமையாக நீங்கள் அம்பாள் வந்து அந்த தாமரை பீடத்தில் ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இந்த பேக்ட்ராப் ரொம்ப மனசை கொள்கிற அளவுக்கு நிலாவில் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கா அம்பாள் அப்படிங்கிற மாதிரி நிலா ஸ்டாண்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு செமி சர்க்கிள் நிலா ஸ்டாண்டில் ஊஞ்சல் ப்ரொவிஷனோடு இருக்குது. ஊஞ்சலில் வச்சு அம்பாளை தாயாரை அழகாக ஆட்டி விட்டு நம்ம அருமையாக பண்ணணும் அப்படின்னு நினச்சா அருமையான ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஊஞ்சல் ஆட்டி விடலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஸ்டாண்ட் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃப்ளோரல் டெக்கரேஷன்ஸ்
எப்படி பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ மல்டிபிள் கலர்ஸை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஸ்டாண்டில் எம்டியாக இருக்கிறதும் இருக்குது, அதாவது வெறும் ஸ்டாண்டு மட்டும் இதில் அம்பால வைக்கிற மாதிரியும் இருக்குது. ஊஞ்சலோட வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ 2 விதமான மாடல் இந்த நிலா ஸ்டாண்டில் அவைலபிளாக இருக்குது. டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எத்தனை இருந்தாலும் அவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நவராத்திரி நாட்களில் நீங்கள் நிறைய திமாட்டிக் கொலு வைக்கும்போது யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு தாமரை இதில் வந்து 2 சைஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 அடி கிட்டத்தட்ட வரும். இது 2 ஃபீட் கிட்டத்தட்ட வரக்கூடிய, அப்படியே நீங்கள் ஃப்ரண்ட்டில் கலசத்துக்கு முன்னாடி வச்சா மட்டும் போதும். இப்போ நீங்கள் பார்க்குறது 3 லேயர்ஸில் அடுக்கடுக்காக வரக்கூடிய தாமரை பீடம். ரொம்ப அழகான ஃபினிஷிங்கில் ஸ்டோன் ஒர்க்லாம் செஞ்சு ரொம்ப அழகாக இருக்குது. இதில் 2 லேயர்ஸ்லேருந்து 4 லேயர்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு பீடம் வேணும் கலசத்தை வைக்கிறதுக்கு அப்படின்னா இது ஃபோமில் வந்திருக்கு. இதுவும் நல்ல ஒரு ஃபினிஷிங்கோட அழகாக பண்ணியிருக்காங்க. தாமரை பூ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. பின்னாடி நல்லா ஒரு ஃபினிஷிங் கொடுத்து வெல்வெட்டு துணியால் அழகாக அந்த பார்டர்லாம் கொடுத்து அருமையாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 14 இன்ச்சஸ் வரைக்கும் சைஸ் அவைலபிளாக இருக்குது. ஒரு சின்ன கலசத்தை வச்சு பூஜையை அருமையாக பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பீடம் இப்போ பார்க்குறீங்க. பீடங்கள்லாம் அட்டகாசமாக இருக்குங்க. ஒன்று ஒவ்வொரு ரத்ன சிம்மாசனம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல் வைப்ரண்ட் கலர்ஸில் அருமையாக இருக்குது. பீடங்கள்லேயும் சைஸ் வாரியாக கிடைக்கும். உங்கள் வீட்டு அம்பாள் என்ன சைஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 பக்கமும் திண்டு வர்றதுலேருந்து எல்லாமே அழகழகான காம்பினேஷனில் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. வெயிட்லெஸ்ஸான ஒரு ஐட்டம். 1 அடி டயா 1.5 அடி டயாவில் சூப்பரான ஃபுல் பீடம். அழகாக அம்பாளை நீங்கள் கலசத்தை வைக்கலாம். முழு உருவமாக இருக்கிற அம்பாளையுமே நீங்கள் இதில் வச்சா அழகாக இருக்கும். லக்கி பாட் ராயபுரமில் இருக்குது. நேரில் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ அழகழகான மாலைகள், பவழமல்லி மாலை, அந்த தாமரைப்பூ மாலையிலேயே டிசைனாக பேக்ட்ராப் டெக்கரேஷன், அது ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருக்கலாம், எல்லா விதமான ஒரு டிவைன்ஃபுல்லான ஒரு பூஜாவுக்கு தேவையான மாலைகளாக இருக்கலாம், குட்டி குட்டி விக்கிரகங்களுக்கு உள்ள மாலைகளாக இருக்கலாம். அது மாதிரி அவ்வளோ மாலைகள், அது வெட்டிவேர் மாலையிலேருந்து எல்லாமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சைஸஸ்லேயும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வரலட்சுமி பூஜா மண்டபத்தை ஃபுல் டெக்கரேஷன் நீங்கள் ஃப்ளோரல் அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணணுன்னா சைஸஸில் உங்களுக்கு தோரணங்களும் மாலைகளும் இங்கே கிடைக்கிது. இப்போ நான் காட்ட போகிற இந்த மாலைகள்லாம் நீங்கள் ஒரிஜினல் போடாமல் எப்படி நீங்கள் இதெல்லாம் போடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நவராத்திரி டைமில் 10 நாள் நம்ம வந்து டெய்லி மாலை மாற்ற முடியாது. அம்பாளை வந்து நம்ம படி மேலே தூக்கி வச்சுருப்போம். அப்போது இந்த மாதிரி மாலைகள் நீங்கள் போடலாங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து காட்டுறேன். ஸோ இதில் பாருங்கள், ஆப்பிளோட இருக்கிற அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ க்ரியேட்டிவாக ஆப்பிள் நடுவில் கொடுத்து அருமையான ஒரு மாலை. ரோஜாப்பூ மாலை பாருங்கள், இந்த சிவப்பு ரோஜாப்பூ அதில் சூப்பராக நம்ம கடையில் வாங்கக்கூடிய மாலையை அந்த அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. தாமரை மாலை பார்க்குறீங்க, இதுவும் பியூட்டிஃபுல்லாக நல்லா பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு. இதெல்லாம் வாஷபிள், அதுவும் இங்கே குறிப்பிட்டு சொல்லணும். இந்த மாலைகளில் ரகமாக இருக்குது. ஓப்பன் மாலை வேணும்னாலும் சரி, க்ளோஸ்டு மாலை வேணும்னாலும் இருக்குது. அடுத்து ஒரு செவ்வரளியோட காம்பினேஷனில் வர்ற மாதிரி, நடுவில் ஒரு பிங்க் வர்ற மாதிரி, ஒரு லைட் கிரே, லைட் ஷேடு, டார்க் ஷேடோட வரக்கூடிய மாலை எல்லாம் பார்க்க ஆசையாக இருக்குது பாருங்கள். இந்த மாலையும் நீங்கள் கடையிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்படி ரோஜா பூவோட வரக்கூடியது, அந்த ரெட் கலர் ரோஸ், பெரிய ரோஸ் வச்சு கட்டுவாங்க இல்லையா, அந்த மாலை. அடுத்தது தாமரை பூலையே மொட்டோட இருக்கக்கூடிய மாலை மாதிரி ஒரு டைப்பு. எல்லோ ரோசஸில் ஓப்பன் மாலை, ஆண்டாளுக்கெல்லாம் போடும்போது நம்ம ஓப்பன் மாலை தான் போடுவோம். அந்த மாதிரி மாலையிலையும் நிறைய டைப்ஸ் வருது. இதுவும் ஒரு ரோசஸோட இருக்கக்கூடிய மாலை. இது பாருங்களேன், எக்ஸாக்ட்லி ஆண்டாளோட மாலை அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அழகா ஒரிஜினல் ரோசஸ் வச்சிருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. நீங்கள் நவராத்திரி 10 நாளும் டெய்லி என்னால் மாலை மாற்ற முடியல, கொலு படியில் வச்சாச்சு அப்படின்னா அழகாக இந்த மாலையை போட்டு வைக்கிறது தான் நமக்கு சிறப்பாக இருக்கும். நிலவாசலுக்குரிய தோரணங்கள் நிறைய மாடல்ஸில் இருக்குது. ஸோ அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் எல்லா காமனான ஒரு மெஷர்மெண்ட்டில் இருக்கும். ஸோ நிறைய பேட்டர்ன்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று ஒரு யூனிக் பேட்டர்னில், யூனிக் மாடலில் அழகாக இருக்குது. பார்க்க ஆசையாக அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு மாடலும் தாமரைப்பூ அப்படியே வரிசையாக தொங்குற மாதிரி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த நிலவாசல் தோரணம் அவ்வளோ அழகாக இருக்குது.
வரலட்சுமி அம்பாள் 2 அடி உயரத்துல அழகா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. உங்க வீட்டுடைய அம்பாளோட முகத்தை வச்சுக்கிட்டாலும் சரி, இங்க முகங்களும் நம்ம பார்க்க போறோம். அப்படி வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அத்தனை அம்பாள் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு சின்ன சைஸா வேணும் அப்படின்னா மேல பாருங்க, அவ்வளோ வெரைட்டியில அழகழகா முகங்கள்ல கலர்ஸ் எல்லாம் மாத்தி நவதுர்க்கை மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு அழகான அம்பாள் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நல்ல ஒய்யாரமா கால் மேல கால் போட்டு மெஜஸ்டிக்கா உட்கார்ந்துருக்கிற வரலட்சுமி அம்பாளை பார்க்குறோம். இந்த பீடம் ரொம்ப சின்ன சைஸ், 1 அடி அகலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பீடம். அந்த பீடத்துல ஒரு குட்டியா முகம் வச்சு அழகா அம்பாளை அந்த வாகை மாலை வரைக்கும், இது எல்லாமே 1/2 அடி சைஸ்ல இருக்கக்கூடிய வாகை மாலை. அந்த அளவுக்கு சின்ன சைஸஸ்லாம் கூட கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு தான் இதை நான் சொல்றேன். அது மாதிரி இந்த ஃபைபர் யானைகள், இந்த யானை பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்க. இந்த யானை அவ்வளோ அழகா இருக்கும். நீங்க 2 பக்கமும் வச்சீங்கன்னா ஒரு கஜலட்சுமியா இந்த அம்பாளை நீங்க ரெடி பண்ணிட முடியும். ஒரு பக்கம் மகாவிஷ்ணுவை வச்சிருக்காங்க, இது வந்து வழக்குல வச்சு கட்டலாம் அந்த மாதிரி ஒரு முகம். இந்த பக்கம் மகாலட்சுமி தாயார் இருக்கிற மாதிரி இந்த பாவாடைகள்ல இருந்து எல்லாமே பியூட்டிஃபுல் டெக்கரேஷன்ஸ்ல. இவருக்கு துளசி மாலை போட்ட மாதிரி, அம்மாவுக்கு வந்து கனகாம்பரம் சுட்ட மாதிரி அவ்வளோ அழகா பண்ணி வச்சிருக்காங்க. சைசஸ்ல நமக்கு வரலட்சுமி அம்பாள் அவைலபிளா இருக்கிறத பாக்குறீங்க. அமர்ந்திருக்கிற திருக்கோலம் மட்டும் மாறுதல் வரும். ஒன்று வந்து ஒரு காலை மடிச்சு ஒரு கால் தொங்க போட்ட மாதிரியான ஒரு டைப்பும், 2 காலையும் ஒய்யாரமா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டைப்ல இருக்கக்கூடிய அம்பாளும் நிறைய இருக்கு. கலசத்தோட அவைலபிளா இருக்கு. வாங்கி நீங்க முகத்தை மட்டும் வச்சுக்க வேண்டியதுதான். முழுசா வரலட்சுமி அம்பாளை அப்படியே வாங்கி அப்படியே வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டா விதவிதமான கொண்டைகள், விதவிதமான சிகை அலங்காரம், நிறைய நகைகள் போட்டு அழகழகான புடவைகள் அப்படின்னு அருமையா நீங்க அம்பாளை பாக்குறீங்க. அம்பாளோட ஃபேஸஸ் அவ்வளோ வெரைட்டி, அவ்வளோ சைஸஸ்ல இருக்கு. உங்க வீட்டு கலசம் இத்தினோண்டுனா அந்த சைஸ்ல கூட ஃபேஸ் அவைலபிளா இருக்கு. இப்போ நீங்க வரிசையா பாருங்க, எவ்வளோ ஃபேஸஸ். ஃபுல்லா கோல்டுல தகதகன்னு இருக்கிற மாதிரி வேணுமா, அல்லது மஞ்சள் பூசின மாதிரி முழு அலங்காரத்தோட அழகான ஃபேஸஸ், நல்ல டெக்கரேட்டிவா அந்த கிரீடமெல்லாம் வச்ச மாதிரி, இல்லை நீங்க விருப்பப்பட்டு பண்ணிக்கணும், நீங்களே உங்க வீட்டு நகைகள்லாம் போட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் முகங்கள் அவைலபிளா இருக்கு. இந்த முகங்களுக்கு நீங்க அழகா அலங்காரம் வீட்டில் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு செஸ்ட் அளவுக்கு, ஏன்னா புடவை கட்டி நீங்க வீட்டில் கலசத்தை வைக்கிற மாதிரி இந்த மாதிரியான ஃபைபர் டால்ஸும் இவங்கள்ட்ட செஸ்ட் அளவுக்கு இருக்கிற சைஸ் இருக்கு பாருங்க. இதுல 3 சைஸ் வருது பாருங்க. இவ்வளோ குட்டியா அம்பாலை நீங்க ரெடி பண்ணணும்னாலும் சைஸ் அவைலபிளா இருக்கு. அலங்காரம் பண்ணி வச்சு காட்டியிருக்காங்க. அப்படியே வாங்கி கொண்டு போய் உங்க கலசத்துல நீங்க வச்சுக்க முடியும். அழகா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நீங்க அலங்காரம் பண்ணணும்னாலும் சைசஸ்ல கிடைக்குது. கலசத்துல அப்படியே சொருகிற மாதிரியான ஒரு ஃபேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகா நகைகள்லாம் போட்டு அருமையா வரலட்சுமி அம்பாளை சைஸ்ல 2 சைஸ் இப்போ நீங்க பாக்குறீங்க. இன்னும் கூட சைசஸ் அவைலபிளா இருக்கு. வேற வேற டெக்கரேஷன்ஸ்லயும் நிறைய மாடல்ஸ் அவங்கள்ட்ட இருக்கு. இப்போ நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் பார்க்க போறோம். அந்த பொருட்களை யூஸ்ஃபுல்லா கொடுக்கறது ரொம்பவே சிறப்பா இருக்கும். எவ்வளோ ட்ரெண்டியா அழகா இருக்கு பாருங்க. எல்லாமே வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியா அருமையா, இந்த த்ரெட் ஒர்க் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. இப்படி பின்னப்பட்ட அந்த கூடையெல்லாம் ரொம்ப அழகான கலர்ஸ்ல எல்லாம் வருது. பாய் பின்ற ஸ்டைல்ல பண்ணியிருக்கக்கூடிய வாலெட்ஸா இருக்கட்டும், ஒரு சின்ன பாக்ஸ், இந்த பாக்ஸுக்குள்ள நீங்க மஞ்சள் குங்குமம் மங்கள பொருள்லாம் போட்டு அழகா கொடுக்கலாம். இது மாதிரியான ஒரு பேக் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாகவும் பார்க்கறதுக்கு ட்ரெண்டியாகவும் இருக்கு. ரொம்ப அழகா ஜிப்பு வச்சு அருமையா உள்ள இருக்கிற திங்ஸ் என்னன்னு தெரியாத அளவுக்கு அழகா கவர் பண்ணி எடுத்துட்டு போகலாம். ஸோ பெரிய பெரிய பாக்ஸஸும் இருக்கு. நீங்க பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வைக்கணும்னாலும் சரி, எப்படி வேணாலும் நீங்க இதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேக்கே வந்து நிறைய கலர்ஸ்லையும் அவைலபிளா இருக்கு. ஜூட் பேக்லயே இவ்வளோ சின்னதாக வந்திருக்கு பாருங்க. அதுவும் கைப்பிடியோட அருமையா இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா கியூட்டா இருக்கு. இந்த டிசைன்ஸ் எல்லாம் ஒன்னொன்னும் ஒவ்வொரு பேட்டர்ன்ல அருமையா இருக்கிற மாதிரி ஜிப்போட வருது. இந்த பேக் வந்து பொட்லி பேக்னு சொல்லுவோம் இல்லையா, அருமையா இந்த மாதிரியான பாய் பின்ற ஸ்டைல்லையே வந்திருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப லுக்கா இருக்கு. ஒரு கல்யாணம் மாதிரியான ஒரு சுப நிகழ்ச்சிக்கு நீங்க போகும்போது இதுல உங்களோட ஃபோனு, பணம் எல்லாம் போட்டு நீங்க நீட்டா எடுத்துட்டு போகலாம். ரொம்ப அழகான ஒரு பேக். இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்ஸா இருக்கும். நீங்க வரலட்சுமி நோம்புக்கு வர்றவங்களுக்கு கொடுக்கறத அவங்க காலத்துக்கும் வச்சு யூஸ் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்ஸா நீங்க கொடுக்கணுன்றதுக்காக தான்
இப்படி சஜஷன்ஸ் கொடுக்குறோம். லக்கி பாட்டில் இருக்கக்கூடிய அலங்கார பொருட்கள், அந்த தோரணங்கள், மாலைகள், அதெல்லாம் அவ்வளோ இருக்குங்க. நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தலை சுத்தும், எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ பேட்டர்ன்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ அம்பாளுடைய கை கால்கள்லாம் ஸ்கின் டோனில் இருக்கு இல்லையா, இதில் நம்ம ஹஸ்தபாதம் வைக்கிறோம்னு சொல்லிட்டு பிராஸில் வாங்கி வைப்போம். அதுக்கு பதிலாக அழகாக கோல்டுலேயே நெயில் பாலிஷ்லாம் போட்ட மாதிரி சூப்பராக வந்திருக்கு. மருதாணி கைகளோட கால்களோட அம்பாள் வந்திருக்கிறது பார்க்குறீங்க. ஜடைகள் எவ்வளோ அழகாக வெரைட்டியாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கண்ணாடி வச்சு நீங்கள் காட்டினீங்கன்னா சிகை அலங்காரமும் அம்பாளுக்கு நீங்கள் அருமையாக காட்ட முடியும். இந்த மாதிரி மேலே வருது பாருங்கள், மல்லிப்பூ வச்சு ஒரு டைமண்ட் ஷேப்பில் வரக்கூடிய இந்த பின்னல் வந்து தனியாக நீங்கள் வாங்கிக்கலாம். இதை மட்டும் தனியாக வாங்கிட்டு ஜடை உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதில் அட்டாச்சும் பண்ணிக்கலாம். மேட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பூஜா மேட்டாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஆன்டி ஸ்கிட்டு, உங்களுக்கு வழுக்காது, அந்த மாதிரி ஒரு மேட், தாமரைப்பூ மாதிரியான மாடல் பார்க்குறீங்க. அடுத்து இன்னொரு மாடல் பாருங்கள். இப்படி இது மாதிரி நிறைய சைஸ் வாரியாக இருக்குது. இப்போ இது கிட்டத்தட்ட 2.25 அடி 3 அடி அகலத்துக்கு வருது. அவ்வளோ பெரிய டயால இருக்கக்கூடிய மேட் பார்க்குறீங்க. இது வழக்கு வைக்கிற பீடம். நம்ம பொதுவாக வழக்கு வைக்கும்போது ஒரு மனையில் வைங்கன்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. வழக்கு வைக்கிற பீடம் தான் பார்க்குறீங்க. சப்போஸ் விளக்குலேருந்து கொஞ்சம் எண்ணெய் கசிஞ்சா கூட இது வந்து நீங்கள் நல்லா தொடச்சி வச்சுக்கலாம். ஒரு ட்ரை கிளாத்தை போட்டு தொடச்சி வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் கவர் பண்ணியிருக்காங்க. லேமினேட்டடாக இருக்கிறதுனால உங்களுக்கு அருமையாக எங்கேயும் நழுவாமல் அப்படியே இருக்கும். சூப்பரான மனை பார்க்குறீங்க. ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிட்டன் கிஃப்ட்டில் உள்ள பிச்வாய் ஆர்ட் போட்டு ரெடிமேடாக நீங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ஒரு பல்க் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா உள்ளே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி பிக்சர்ஸும் செலக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ், ரெடிமேடாகவே அவங்க அழகழகான பிக்சர்ஸோட வச்சுருக்காங்க. ஸோ இதில் சைஸஸும் இருக்குது. அது வந்து உங்களுக்கு சர்க்கிள் ஷேப் வேணும்னாலும் சரி, ஸ்கொயர் ஷேப் வேணும்னாலும் இருக்குது. இதெல்லாமும் நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் ஆப்ஷன்ஸாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி உட்டில் இருக்கக்கூடிய ட்ரேஸும் சைஸ் வாரியாக கிடைக்கிது. இதுலேயும் உள்ள ஆர்ட் ஒர்க்லாம் போட்ட மாதிரி இருக்குது. மெட்டல் ட்ரேஸும் இவங்கள்ட்ட, அது வந்து ஒரு தாம்பூலம் வச்சு கொடுக்குற மாதிரியான பிராஸ் ட்ரேஸும் இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. இதுலேயுமே சைஸஸ் இருக்குது. நவராத்திரிக்கு, வரலட்சுமி நோம்புக்கெல்லாம் குடும்பத்தில் குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்குற மாதிரியான ஐட்டம்ஸும், டின் பேஸ்டு ஐட்டம்ஸ்லேயும் மாடல்ஸ் நிறையா இருக்குது. பார்க்குறதுக்கு எல்லாமே பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, எவ்வளோ பட்ஜெட் நம்ம ஒதுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அழகழகான ரிட்டன் கிஃப்ட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லான ரிட்டன் கிஃப்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நவதுர்கை வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு, அஷ்டலக்ஷ்மிக்கு ஒரு ஸ்டாண்டு, தசாவதாரத்துக்கு ஒரு ஸ்டாண்டுன்னு எல்லாமே அருமையாக இந்த மாதிரி விளக்கு வைக்கிற ஸ்டாண்டு, மாடத்தில் மாட்டி வைக்கிற, அதில் என்னென்ன தெய்வங்கள் போட்டு வேணுமோ அவ்வளவும் இருக்குது. அஷ்டலக்ஷ்மிகள், தசாவதாரம் அப்படின்னு ஒரு மினியேச்சர் கொலு செட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. கோயில் கோபுரங்கள் பக்கத்தில் வைக்கிற அலங்காரத்துக்கு வைக்கிற மயில்கள் மாதிரி, அதுலேயும் நிறைய பேட்டர்னில் திருவாச்சி, சைஸஸில் திருவாச்சி, ஆழ்வார்கள், நாயன்மார்கள்னு எல்லாமே எம்டிஎஃப்ல இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எம்டிஎஃப் ஐட்டம்ஸை வச்சே நீங்கள் கொலு கூட செட் பண்ணிக்க முடியும். ஒரு க்யூட்டான ஒரு ரிட்டன் கிஃப்ட் மாதிரி பார்க்கலாம். ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். இது உள்ள ஓலைச்சுவடி பேட்டர்னில் எல்லாமே பிரிண்ட் ஆகியிருக்கு. நீங்கள் இப்படியே வாசிக்கலாம். ஹேண்டியாக வெளியூர் பயணங்களப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாகா ஹேண்டியாக வந்திருக்கு. அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரமே தமிழில், இங்கிலீஷில் அப்படின்னு இவ்வளோ இருக்குது. இது வந்து நீங்கள் வரலட்சுமி நோம்புக்கு வர்றவங்களுக்கு ஒரு ரிட்டன் கிஃப்டாக நல்ல ஒரு மங்களகரமான பொருளாக நீங்கள் கொடுக்க முடியும். மகாவிஷ்ணு ஒரு பக்கம், மகாலட்சுமி ஒரு பக்கம்ட்டு விளக்கில் கட்டி இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி மாடல், மயில் மாதிரி அழகான விளக்கில் கட்டக்கூடியது. இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. அடுத்து இன்னொரு மயில் பேட்டர்ன் பார்க்குறோம். இதுவும் பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த டெக்கரேஷனும் விளக்குக்கு பண்ண தேவையில்லை. இது நம்ம கட்டி விட்டாலே அழகாயிடும். ஒரிஜினல் மயில் இறகோட அருமையாக இப்படி 2 ஜோடி மயில்களும் நீங்கள் விளக்கில் வச்சு கட்டலாம். அலங்காரத்துக்கு தேவையான அனைத்து ஆபரணங்களும் லக்கி பாட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கோயிலுக்கு கொடுக்கணுன்னா பெருசாக வேணும்னாலும் சரி, உங்கள் வரலட்சுமி அம்பாள் எவ்வளோ சின்ன சைஸாக, உங்கள் வீட்டு விக்கிரகம் எவ்வளோ சின்ன சைஸாக, அதை லைக் வந்து 2 இன்ச்சஸ் 3 இன்ச்சஸ் ஹைட்டில் இருக்கக்கூடிய அம்பாள் தெய்வ ஸ்வரூபங்கள்லேருந்து எல்லா நகைகளும்
சைஸ் வரியா இருக்கு. அதாவது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா அலங்காரத்துக்கும் தேவையான அனைத்து ஆபரணங்களும் நமக்கு லக்கி பாட்டில் அவைலபிளாக இருக்குது. கண்மலர்லேருந்து எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வந்து செப்பரேட்டாக சொல்ல வேண்டியதே இல்லை. இது வந்து ஒரு க்யூட்டான வாட்சுங்க. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் நல்லா நம்ம போட்டிருக்கிற நகைக்கு தகுந்த மாதிரி வேணும் வாட்சஸ் அப்படின்னா இது ஒரு ரிட்டன் கிஃப்டாகவும் நீங்கள் வரலட்சுமி நோம்பப்போ உங்கள் வீட்டுக்கு உங்கள் நாத்தனார் வந்தாங்க, உங்கள் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரு யூனிக் கிஃப்டாகவும் இருக்கும். இவ்வளோ நகைகள் நம்ம பார்த்தோம் ஆபரணங்களா. இப்போ கிரீடங்களும் நிறைய இருக்குது. எல்லா சைஸ்லேயும் 2 இன்ச்சஸ் 3 இன்ச்சஸ் பிள்ளையார் முருகர் எந்த சுவாமிக்கு வேணுங்கிற கிரீடமாக இருந்தாலும் சரி, மாரியம்மன் காளியம்மனுடைய அந்த தீஜ்வாலை கிரீடத்திலிருந்து தாயார் அலங்காரத்துக்கு சைடு கொண்டையோட வரக்கூடிய கிரீடம், வள்ளி தேவசேனா அலங்காரத்துக்கு உள்ள கிரீடங்கள் அப்படின்னு எல்லா வகையான டைப்பான கிரீடங்கள் இருக்கு. முழு கிரீடமா இருக்கலாம், அரை கிரீடம் அப்படின்னு செமி கிரீடம்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லா டைப்லையும் அவைலபிளா இருக்கு. வாகை மாலை இது வந்து நம்ம பிள்ளையார் சதுர்த்தி எப்போ பிள்ளையாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வரலட்சுமி நோம்புக்கு அம்பாளுக்கு சாத்தலாம். எல்லா தெய்வங்களுக்கும் இந்த வாகை மாலை போடலாம். இந்த வாகை மாலை நல்ல பெரிய அம்பாலா ஒரு 2 ஃபீட் 3 ஃபீட் வரைக்கும் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு சாத்துற வரைக்கும், குட்டியா ஒரு விக்கிரகத்துக்கு சாத்துறதுலேருந்து தொடங்கி வாகை மாலை அவைலபிளா இருக்கு. வரலட்சுமி அம்பாளுக்குரிய அந்த ஹஸ்தபாதம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி கை கால்கள் சைஸஸ்ல அவைலபிளா இருக்கு. நீங்க உங்க வீட்டில் என்ன புடவை சூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ல கை கால்கள் வர்ற மாதிரி நீங்க வாங்கிட்டீங்கன்னா பார்க்க அழகா இருக்கும். சென்னை ராயபுரம்ல இருக்கக்கூடிய லக்கி பாட்டில் வரலட்சுமி நோன்புக்கு தேவையான A to Z எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கிது. இதை தவிர கொலு பொம்மைகள் அவங்க சீசனலாக ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்கும். நான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர்லேயும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவங்களுடைய லக்கி பாட் ஆப் மூலமாகவும் நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம், வெப்சைட் மூலமாகவும் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நேரில் விசிட் பண்ணணுன்னா ராயபுரமில் இருக்கக்கூடிய லக்கி பாட் ஷோரூமுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் ஐடியாஸ்லாம் கிடைக்கும். நேரில் விசிட் பண்ணியும் நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் இந்த வரலட்சுமி நோன்பு எல்லா விதமான பாக்கியங்களையும் சுபிட்சத்தையும் தரக்கூடியதாக அமையணும்னு சொல்லி நான் மனமாற பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.